மணியக்கா வாங்க. தச்சிட்டீங்களா? தச்சாச்சுக்கா. எவ்வளோக்கா நைட்டி? நைட்டி இப்போ மடிச்சடிச்சிருக்குக்கா. சரி பிடிச்சடிச்சிருக்குக்கா. 70 ரூபாக்கா. சரி 50 ரூபா வாங்கிக்கோங்க. 50. சரிக்கா. முந்தி அடிச்சது 30 ரூபாக்கா. அதுக்கு 20 ரூபா வாங்கிக்கோங்க. சரிக்கா. பாப்பா கை தைச்சது 70 ரூபாக்கா. சரி அதுக்கு ஒரு 50 ரூபா போட்டுக்கோங்க. ரவுண்டா டாப்பு பிடிச்சதுக்கு 30 ரூபாக்கா. ரவுண்டா போட்டுக்கோங்க. 20 ரூபாயா? 20 ரூபா. சரிக்கா இந்தாங்க. இந்த காசு அந்த பாப்பாட்ட கொடுத்து. மணியக்கா, நீங்க என்னன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏத்தி சொல்றீங்க. அவங்க என்ன கரெக்டான ரேட்டே கொடுத்துட்டு போறாங்க. அவங்க நீங்க கூட சொன்னீங்க, அவங்க கொடுத்துட்டு போறது கரெக்டான ரேட்டால இருக்கு. எப்படி? இதுல ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். நான் நைட்டிக்கு 50 ரூபான்னா அவன் 50 ரூபா கொடுப்பானா 30 ரூபா தான் கொடுப்பான். ஆமா சரியா? முந்திக்கு 30 ரூபா ஆயிட்டா அவன் 20 ரூபா கொடுக்க மாட்டான். அதனால அவன் பாயிண்ட்டுக்கே போய் இப்போ சேலையே நம்ம 500 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதில் 50 ரூபா குறைச்சி கொடுத்தாதே நமக்கு அவனுக்கும் கட்டுப்படியாகும், நமக்கும் கட்டுப்படியாகும். அதெல்லாம் வார்த்தை தந்திரம். 500 ரூபா விற்கிற சேலைய 600 ரூபா சொன்னாதே அவன் 500 ரூபாய்க்கு வருவான். அதே மாதிரி ஒரு இதெல்லாம் பேசினாதே அவனுக்கு தூக்கம் வரும். இதுதான் உங்க தொழில் ரகசியம். கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள கடை வச்சிருக்கவும் சரி, ஜவுளி கடை வச்சிருந்தாலும் சரி, தைய கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு பலசர கடையில கூட அப்படிதான். கருவாட்டு கடையில இருந்து கத்திரிக்காய் கடை வரைக்கும் பேரந்தேன். நம்மளே என்னவாடு ஒருத்தரும் காய்கறி விற்கிறவங்கள பாவம்.